எடப்பாடி பேசல துரோகிகிட்ட இருந்து கட்சி மீட்டோம் வெற்றி முகங்கிறாரு. அவர் யாரை துரோகிக்கிறாரு? அது எங்கள் அடிமட்ட தொண்டர்கள்ட்ட போய் கேட்டிங்கன்னா கரெக்டாக சொல்லுவாங்க. மேடம், ஒரு காலத்தில் அதிமுக தனிப்பெரும்பான்மையோட இருந்து கூட்டணி இல்லாமல் வெற்றி பெறக்கூடிய நிலையில் இருந்தது. இன்னைக்கு நேற்று கட்சி தொடங்கினவங்கலாம் பிள்ளையார் சொல்லி போட்டுட்டோம், கூட்டணிக்கு வாங்க, நீங்கள் தான் பவன் கல்யாண் இப்படிலாம் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் பேசுகிறாங்க. எடப்பாடியை நேரடியாக அழைப்பு விடுறாரு. இந்த நிலைமையை எப்படி பார்க்குறீங்க அதிமுக அந்த நிலைமையை? நான் 87 டிசம்பர் 25 தலைவருடைய மறைவிலேருந்து இந்த கட்சியை பார்த்துக்கிட்டு இருக்கேன். இதே போல் அப்போ பேசினவங்களையும் நான் பார்த்துக்கிட்டு தான் இருந்திருக்கிறேன். அதுக்கப்புறம் எத்தனை ஆண்டு ஆட்சியில் இருந்திருக்கோம் நாங்கள். அதே நிலை திரும்பும். அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இது 2வது முறை இந்த பிரச்சனை வந்திருக்கு. இதுவும் சுமூகமாக தீர்க்கப்படும். இந்த வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தத்துக்கு அதிமுக அவங்கெல்லாம் ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாங்க. மேடம், உங்களுடைய நிலைப்பாடு என்னவா இருக்கு? ஏன்னா குறிப்பாக அதில் பல விஷயங்கள் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க சொல்லுங்க நீங்க. மத்திய அரசு தேர்தல் ஆணையம் என்ன சொல்றாங்கன்னா, இதன் மூலமா அந்த இறந்தவர்கள் மற்ற முறைகேடாக இருக்கிறதெல்லாம் நீக்கப்படும் அப்படின்லாம் சொல்றாங்க. சரியா தானே சொல்றாங்க. ஆனால் திமுக உள்ளிட்ட கூட்டணி கட்சிகள்லாம் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. நான் இப்போ அதை பற்றி கொஞ்சம் விளக்கமாகவே சொல்கிறேன். ஏன்னா நீங்கள்லாம் என்னன்னு தெரில, இப்போ உள்ள ப்ரெஸ்ஸு ஒருதலை பட்சமாக இருக்கோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது எனக்கு. அது இல்லைன்னு நீங்கள் தான் காமிக்கணும். அதாவது மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்துப்படி தேர்தல் ஆணையத்துக்கு இதை செய்யக்கூடிய உரிமை இருக்குது. இதை அவங்களா தேர்தல் ஆணையமாக எடுத்துக்கிட்டு செய்யலை, நம்ம சட்டத்திலே இருக்குது. அதுபடி பார்த்திங்கன்னா 2006 அம்மா ஆட்சியிலேயே அது இங்கே இந்த எஸ்ஐஆர்னு சொல்லுவோம், அதை இங்கே செஞ்சாங்க. அம்மா கூச்சல் போடல, ஒன்றும் செய்யலை. இது ப்ரொசீஜர், இது அதனால் தாராளமாக செய்யட்டும் அப்படின்னு தான் சொன்னாங்க. அப்போ செஞ்சப்ப 6.5 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டனர். அதாவது 10th 11th படிக்கிற பிள்ளைங்க இருக்கிற இடத்துக்கு கூட போதைப்பொருள் சர்வ சாதாரணமாக கிடைக்கிது. இதுக்கு என்ன காரணம்? அரசாங்கத்தில் நடத்துகிறவங்க யார்? திமுக. அவங்களுடைய கண் அசைவு இல்லாமல் போதைப்பொருள் இந்த அளவுக்கு புழக்கம் வர்றதுக்கு வேலையே இல்லை. அதனால் இந்த திமுக அரசாங்கம் போனால் தான் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு விடுவு காலமே வரும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். தேவர் ஜெயந்திக்கு எப்போதுமே எல்லாருக்கும் டைம் கொடுப்பாங்க. எல்லாருமே வருஷம் வருஷம் போயிட்டு தானே இருக்கும். நிச்சயமாக செய்வேன். நான் தான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கேன்ல, அதனால சர்ப்ரைஸாக எல்லாமே நடக்கும். எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாருன்னா, இவங்கெல்லாம் சேர்ந்து ஒன்றும் பண்ண போறதில்லை, இவங்கெல்லாம் துரோகிகள், இவ்வளவு நாள் துணி பறிச்சுட்டு இருந்தாங்க, இவங்களால தான் அதிமுக ஆட்சிக்கு வர முடியாம போச்சு அப்படின்னு எடப்பாடி. இல்லை, இப்போ ஆட்சிக்கு நான் கொண்டு வருவேன்னு சொல்கிறேன். அதை பாருங்களேன், வெயிட் அண்ட் சி பாருங்க. எப்படியா? தேர்தல் தான் அதுக்கு முடிவு. கட்சி ஆரம்பிங்களா? நான் என்ன பண்ணுறேங்கிறத பொறுத்து இருந்து பாருங்க.